2021 என்டிஏ கூட்டணிக்கும் தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியிலும் புதிதாக எந்த கட்சிகள் சேர்ந்துள்ளது என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய முயற்சியில் அதிமுக பாஜக தலைவர்கள் ஈடுபட்டு வராங்க. 2021 என்டிஏ கூட்டணிக்கும் 2026 என்டிஏ கூட்டணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டது. அப்ப அதிமுகவுக்கு இரு தலைவர்கள் ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவரும் ஒன்றாக இணைந்து அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அதிமுக 179 இடங்களில் போட்டியிட்டது. வெற்றி பெற்ற தொகுதியில் எண்ணிக்கை 66. அடுத்ததாக பாமக, அப்ப இரு தலைவர்களும் ஒன்றிணைந்து இருக்காங்க. ஒன்றுபட்ட பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. 5 இடங்களில் வெற்றி. அப்ப பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த எல்முருகன் என்டிஏ கூட்டணியில 20 இடங்களில் போட்டியிட்டாங்க. பாஜக 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. இது இல்லாம தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட மற்ற சிறிய கட்சிகள் எல்லாமே அதிமுகவுடைய சின்னத்தில் மொத்தம் 12 இடங்களில் போட்டியிடுறாங்க, அதாவது இரட்டை இலை சின்னத்தில். ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த தேர்தலில் அதிமுக 191 இடங்களில் போட்டியிட்டது. 75 இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. மக்கள் முன்னணி அப்படின்ற ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி அவங்க களம் காண்றாங்க. அமமுக 165 இடங்களில் போட்டியிட்டாங்க. தேமுதிக 60 இடங்களில் போட்டியிட்டாங்க. ஆனால் எந்த இடத்திலும் அவங்க வெற்றி பெறலை. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி விவரத்தை பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய தலைமையில் இந்த தேர்தலை பாஜக சந்திக்குது. பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் கருத்து முரண்பட்டிருக்காரு. இப்போ அன்புமணி தலைமையிலான பாமக இந்த கூட்டணியில் அங்கம் வகிச்சிருக்காங்க. அடுத்ததாக முறையா சட்டமன்ற தேர்தலில் அமமுக இந்த கூட்டணியில் உள்ள வந்திருக்காங்க. ஜி.கே. வாசன் கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காரு. அதே போல ஐஜேகே என்டிஏ கூட்டணியில் தொடர்றதா சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய கூட்டணி.